வாழ்க வளமுடன். இறைநிலை உணர்ந்த தெளிவிலே இப்ப இருக்கிறோம். ஒரு நல்ல துரியாதீத தவம் நமக்கு கிடைச்சது. இறைநிலையோடு இறைநிலையாக கொஞ்சி குலவி கரைந்து போயிருந்திருக்கிறோம். இதுதான் வாழ்வின் நோக்கம். புதுசா வந்திருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, இப்படியே தவமே செய்துகிட்டே இருந்துட்டாக்கா தூங்க வேண்டாம், சாப்பிட வேண்டாம், சம்பாதிக்க வேண்டாம், இதுவே வாழ்வின் நோக்கங்கிறாங்க. என்ன நினைப்பாங்க? வாழ்வின் நோக்கம் இன்பமா துன்பமா? சாரதாமணி சொல்லு. நோக்கம் இன்பம். இன்பம் என்றால் என்ன? விட்டு விட்டு போவதே அது இன்பமா? நீங்க எதை இன்பம்னு நினைக்கிறீங்க? மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டா இன்பம். நாளை காலையில் அது இன்பமா? ஒரு சாம்பிள். எந்த இன்பமாயிருந்தாலும் தொடர்ச்சியா இருக்கு. ஆனா ஒரு இன்பம் இருக்கிறது, அது தொடர்ச்சியாக இருக்கும். அந்த இன்பத்தை தான் ஆன்மீகத்துல பெற்றுக்கிறோம். எந்த இன்பமாயிருந்தாலும் ஒரு ஸ்டேஜில் சலிப்பை தரும். உதாரணமாக புழுவுறதுன்னு போத்திக்கிட்டீங்கன்னா இன்பமா இருக்கும். அப்புறம் அதுவே புழுக்கும். ஒழுக்கமா இருக்குன்னு ஃபேன் போட்டுக்கிட்டீங்கன்னா இன்பமா இருக்கும். அப்புறம் அதுவே புழு. ஃபேனிலையும் இன்பம் இல்லை, என்னது போர்வையிலையும் இன்பம் இல்லை. பசிக்குதுன்னு சாப்பிட்டீங்கன்னா இன்பமா இருக்கும். சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா தான் எழுந்திருக்க முடியாது, துன்பமா போயிடும். அப்புறம் செரிக்கிறப்போ கஷ்டமா. ஆகவே இன்பம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் துன்பமா போயிடுது. இன்பம் தொடர்ச்சியா இல்ல, விட்டு விட்டு போயிடுது. அப்புறம் அதுவே துன்பமா போயிடுது. அப்புறம் இந்த இன்பத்துல அந்த இன்பத்தை அனுபவிக்காம இருக்க முடியாது. அப்புறம் அதுமாரியே புத்தி போயிட்டே இருக்கும். உதாரணமா வாய் புயல போட்டுக்கிட்டா இன்பம். நேற்று ஒரு ஊரு போயிருந்தேன், இப்படி ஒரு மாதிரி தான் வச்சுங்க. என் கடையை கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. அது கிராமத்துல கடை எல்லாம் கிடைக்கும், சித்திர பங்கு கிடைக்கும், புளி, ஹார்லிக்ஸ், லக்ஸ் சோப்பு எல்லாம் கிடைக்கும். சின்ன கடை தான், எல்லாம் வச்சிருக்கோம். நான் போய் உள்ள நின்ன உடனே ஒரு அம்மா 2 ரூபாய் என் கையில் கொடுத்து நான் கடைக்காரன் நினைச்சுக்கிட்டது. அதுவும் ஒரு ஊசு. என்னமா வேணும் நான் தரேன், கோயில இந்த பிடிக்காசன். இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். கடைக்காரங்க செய்யறாங்களா, அவங்க பேசிக்கிறான். அப்புறம் மண்டபத்துக்காரங்க இப்போ வாய் பயல போட்டா சுகமா இருந்தாலும் அது நினைக்குது. ஆனா போடாம இருக்க முடியாது. இத்தனை குற்றவாளிகள் வழக்கில் ஏதோ ஒண்ணு இன்பம் நினைச்சோம்னா அது தொடர்ச்சியா செய்ய தோணும். அடிமையாக்கிவிடும். 11 மணிக்கு டீ குடிக்கிறது நல்லா இருக்குல்ல, சாயந்தரம் 4 மணிக்கு காஃபி குடிக்கிறது தூங்கி எழுந்து உட்காந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது என்ன ஆகுதுன்னா அப்புறம் 11 மணி அடிச்சாக்க கிடையாது பாது, 4 மணி அடிச்சாக்க வழிய பாது. அடிமையாக்கிவிடும். தொடர்ச்சியாக இருக்காது, விட்டு விட்டு போகும், துன்பமாக மாறிவிடும். இன்பத்தை தான் சொல்றேன், துன்பமாக மாறிவிடும். இந்த இன்பத்தை தான் உலகியல் இன்பம்னு சொல்லுவாங்க. அருளியல் இன்பம்னு ஒண்ணு இருக்குது, அது தொடர்ச்சியா இருக்கும். நம்மளாதான் சாத்தியப்படாது, பட்டிக்கணும். துரியாயுத தவம் செஞ்சீங்கல்ல, போ நல்லா இருந்தது இல்ல, அப்படியே அதை மெயின்டைன் பண்ணிக்க முடியுமா? காலெல்லாம் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, மனம் கூட ஆசனம் போய் எங்கேயாச்சும் எண்ணம் வந்து பழக்கப்பட்டு தொடர்ச்சியாக இறைநிலையோடு கூடி இருக்கக்கூடிய தவத்தை நாம் பழகிக் கொள்ளலாம். அவ்வாறு பழகிக் கொண்டோமானால் அது சகஜ நிஷ்டைன்னு பேரு. நிஷ்டைன்னா தவம். சகஜம்னா சாதாரணமா நினைச்சு பார்க்காம, ஒரு பிரயாசம் இல்லாம, இயல்பாக, இடையீடு இன்றி என்று அர்த்தம் சகஜமா. சகஜ நிஷ்டை. அதான் யோகிகள் அந்த காலத்துல அப்படியே வருஷ கணக்குல இருந்ததா சொல்லுவாங்க. கொஞ்சம் கத்தன் காக்கா கலர்ல வாந்தி எடுத்தான்னா காக்கா காக்காயா வாந்தி எடுத்தான், மிகைப்படுத்தி சொல்வது வேறுவன வெற்றி. அப்படி விஷயங்கள்லாம் முற்காலத்துல தொடர்ச்சியாக ஆயிரக்கணக்கான வருஷமா தவம் செஞ்சாங்க.
ஆயிரக்கணக்க வருஷம் வாழறதே கஷ்டம். நேற்று போன ஊர்ல ஒரு செய்தி சொன்னாங்க. மேட்டுப்பாளையம் பூந்துறைக்கு பக்கத்துல இருக்கு. பூந்துறை எங்க இருக்குங்க? ஈரோடு பழனி வழி. எங்க ஒரு அன்பருடைய தகப்பனார் 2 வருஷத்துக்கு முந்தி சேர்த்துட்டார். சாகும்போது வயசு என்னன்னா 100 வயசுலயும் முறுக்கு திம்பார். உடனே என்ன செய்யணும்? உங்களுக்கு மாடு ஓட்டுவார். கொல்லவுள்ள மாடு வந்துட்டு சுத்தி சுத்தி அதை தேர்த்தி அடிச்சுடுவார். எல்லா வேலையும் செய்து கொண்டிருந்தார். எழுவார், படிப்பார். இன்னொரு செய்தி, கண்ணாடி போடாம படிப்பார். 100 வயசு நல்லதா இருக்கும், எல்லாராலையும் முடியாத. ஆனா அவர் ஏன் செத்து போனாருன்னு கேட்டேன். வீட்டு வாசல வந்தாரு. ஒரு 10 பசங்க விளையாண்டு இருந்தது, ஓடி பிடிச்சான். 2 பசங்க வந்து அவர் மேல விழுந்தானுவான். அவரு கீழே விழுந்தாரு. இடுப்பு எலும்பு முறிஞ்சு போச்சுன்னா அப்புறம் பிளாஸ்டர் கட்டு போடணும், மாவு கட்டு போட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். நான் மாட்டேன், இந்த கட்டெல்லாம் போடாதீங்க. டாய்லெட்ல உட்கார முடியல, ஒன்னும் காயம் கிடையாது. டாய்லெட்ல உட்கார முடியல. 2-3 நாள் அப்படியே உட்கார்ந்தாரு. அப்புறம் டாய்லெட்ல உட்கார தேவையில்லாத வேலை பண்ணிட்டாரு. என்ன வேலை சொல்லுங்க? சாப்பிடறது இல்ல, சாப்பிடறதே இல்லை. ஆனா சந்தோஷமா இருக்கிறார். அடப்போங்க, நான் 100 வருஷமா தின்னுட்டேன், போதும், நீ என்ன கொடுத்தாலும் நான் செய்யாது இல்ல, அதனால என்ன வீடு, இனி குந்த எழுந்திருக்க என்னால முடியலங்கும் போது நான் ஏன் இருக்கணும்? வேற சில பேர்னா கொஞ்சம் விஷமா இருந்து கொடுப்பா எனக்குன்னு கேட்பாங்க. அப்படி கேட்கிற. எப்படி இருந்தாலும் ஒரு நேரம் சாக போறோம். சந்தோஷமா இருந்தாலும் சாக போறோம், சலிப்பா இருந்தாலும் சாக போறோம். சந்தோஷமா இருப்போம்னு பார்த்தா அது சலிப்பா போயிடுது. இப்போ இந்த உலகியல் இன்பங்கள் என்பதை நான் நம்பிக்கொண்டிருந்து என்ன பயன்? 1000 வருஷம் வரமாட்டேங்குது. 1000 வருஷம் வாழ முடியலையே. இதுல 1000 வருஷம் தவஞ்செய்யறதுங்க. நல்லா புத்தியை அனுசரிச்சு யோசனை. சொல்லால் மட்டும் நம்பாதே. மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும். பொதுவாவே கொஞ்சம் மிகைப்படுத்தி சொன்னாங்கன்னா சுவாரஸ்யமா இருக்கும். மிகைப்படுத்தி சொல்வது என்பது ஒரு பழக்கம். காக்கா காக்கா கலர் காக்கா காக்காய். ரஜினி படம் நடக்குது. ஏன்னா கூட்டம் எப்படி எனக்கு தெரியாது, யாரையும் தெரிஞ்சு வந்து சொல்லுங்க. நல்ல கூட்டமா இல்ல டல் அடிக்குது? படம் நல்லா இருக்கான்னு நான் கேட்கல. கூட்டம் நல்ல கூட்டமா? கூட்டம் நிறையன்னா என்ன ஒரு 15-20 பேர் இருக்குமா? பாருங்க, 31 தேதின்னா இன்னும் 10 நாள் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன எப்படி இருக்கும்? தியேட்டர் வாசல்ல ஒரு ஜனம் அந்தாண்ட இந்தாண்ட போக முடியல ரோட்ல. அப்படி சொல்லுவாங்க. என்ன பஸ் எல்லாம் ஊர்ந்து போகும், கார் எல்லாம் யாருன்னு அடிச்சுட்டு போவாங்க, 2 வீலர் எல்லாம் காலை ஒணிக்கிட்டே போவாங்க, சைக்கிள்காரன் இறங்கி போவான். அந்தந்த எந்தாண்ட ஒரு ஆளு போக முடியல. ஒரு ஈக்குருவி அந்தாண்ட போக முடியல. டைட்டா இருக்கிறது கூட்டம். அப்படிமா? அப்படி இருக்க முடியுமா? அதான் மிகி. இவ்வளவு பேர் இருக்கீங்களா? ரஜினி படம் அது பாபா பார்த்தவங்க யாரு? இளவட்டம் எல்லாம் நிறைய இருக்கு, பாத்தீங்களா? பார்க்க மாட்டீங்களா? ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி நீங்க? தமிழ் யாரு கேவலம் பேசுன? யார் அந்த தமிழன்? ஓ, வீரப்பன். சரி, அதை விடுங்க, பிரச்சனை. படத்தை பார்த்துட்டு வர இருப்பாரு. எப்படி படம்? சூப்பர் படம்னா படம், அதெல்லாம் படம். எப்படியே கற்பனையில மிதப்பார். பிரமாதமான படம், பெரிய படம் அப்படின்னு நினைப்பார். அங்க போய் உட்கார்ந்தா அது எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். இத போய் பெரிய படம் சொன்னாங்களே திட்டிகிட்டே வருவார். இது ஒரு பழக்கம். சொல்றவங்களும் கற்பனையில சொல்லுவாங்க, கேட்கறவங்களும் கற்பனை பண்ணிக்குவாங்க. ஆகவே நீண்ட காலம் தொடர்ச்சியாக உட்கார்ந்து தவம் செய்தாங்க என்பதை 1000 வருஷம் 1000 காலம்னாலும் பரவாயில்ல. காலம் என்றா அதுக்கு அளவு கிடையாது. 5 நிமிஷமும் காலம் தான், 5 வருஷமும் காலம் தான். 1000 என்றா வயிற்று 100 1000 இல்ல. 1000ன்னா பல
எண்ணிக்கை கடந்த, அளவில்லாத என்ற ஒரு அர்த்தம் இருக்குது தமிழ்ல. ஆகவே நீண்ட காலம் நாம தவம் செய்ய பழகிக்கொள்ளணும். வேற வேலை வெட்டி இல்லையன்னா தவம் செய்யறது கண்ணை முடிச்சுக்கிட்டும் தவம் செய்யலாம், வேலை வித்து பார்த்துக்கிட்டும் தவம் செய்யலாம். அதுதான் நீங்க மனசுல தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அந்த மாதிரி தவம் செய்யறதுக்கு காலமால உட்காருங்க பாருங்க, அது ட்ரைனிங். டைப்ரைட்டர்ல விரல வைக்கிறாரு, விரல வச்சா 40 வார்த்தை வருது ஒரு நிமிஷத்துக்கு, பரபரன்னு அடிக்கிறார். இதுக்கு எவ்வளவு காலம் டைப்ரைட்டர்ல கைய வச்சுக்கிட்டே இருந்தார், எஸ்டிஎஃப் கைய வச்சுக்கிட்டே இருந்தார் இல்லையா? எதுக்காக கை வச்சுக்கிட்டே இருக்கிறாரு? காலையில போய் டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்ல எப்ப நினைச்சாலும் 40 வார்த்தை வருமா? அப்புறம் டைப்ரைட்டர் கை வைக்க வேண்டியது ஒரு நிலை இருக்கு. நாம எப்ப நினைச்சாலும் எப்ப நினைக்காட்டாலும் துரியாதீத நிலையாகி இறைவனோடு மனம் ஒன்றிய நிலையை பராமரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக காலையில எழுந்ததிலிருந்து இரவு படுக்க போற வரைக்கும் எல்லா வேலையையும் பார்த்து கொண்டு. நண்பர்களே, தெளிவாக நீங்க எந்த கருத்தையும் எடுத்துக்கணுங்கிறது என்னோட கருத்து. இந்த கருத்தையும் தெளிவா எடுத்துக்கொள்ளும். இறைவன் மேல மனதை வச்சுக்கிட்டே எப்படி கழுவு அளிக்கிறது, அதான் தவறி போச்சுன்னா அப்படின்னு நீங்க சந்தேகப்படலாம். அப்படி நினைப்பாங்க, இறைவன் மேலேயே மனசு வச்சுக்கிட்டு எல்லா காரியத்தையும் எப்படி பண்றது அப்படின்னா, ஒரு இடத்துல மனசை வச்சுக்கிட்டு வேற ஒரு காரியம் நீங்க பண்ணனதில்லை. பல்லு வலி வந்தது இல்ல, பல்லு மேல மனசு வச்சுட்டு தானே சமையல்லாம் செஞ்சீங்க. உப்பு எடுத்து போட்டீங்களே, உப்பு மேல மனசு வச்சீங்களா, பல்லு மேல மனசு வச்சீங்க? ரெண்டும் நடக்கும். குழந்தைய நினைச்சுக்கிட்டே மகிழ்ச்சி சொல்லுவாங்க, தூளியில தூங்குற குழந்தைய நினைச்சுக்கிட்டே சமைப்பாங்களாம். நான் வேற ஒரு உதாரணம் சொல்லுவேன். எங்க ஊர் பக்கம்லாம் பெரும்பாலும் விவசாயம், நெல் விவசாயம் வச்சுங்க. காரைக்கால், தஞ்சாவூர் மாவட்டம். நடவு என்ற வேலைக்கு பெண்கள் தான் போவாங்க. அதோட அவங்க வேலை சரி, அப்புறம் வயல்வெளி பக்கம் போக மாட்டாங்க. நடவு மட்டும் பெண்கள் தான். கும்பலாம் 50 ஒரு பேர் வந்துடுவாங்க. ஒரு கிராமத்துல இருந்து 10 மணிக்கு இறங்கினாங்கன்னா 2 மணி 3 மணிக்கு கரை ஆயிடுவாங்க. கை குழந்தைய கொண்டாந்து புளிய மரத்துல தோழி கட்டி அதை போட்டுருவோம். இது நடவு வயல் கூப்பிடுற அளவுக்கு வந்துருக்கோம். இங்க குழந்தை அழவும் அவங்க கரையேறி வரவும் சரி போட்டு வந்துடுவாங்க. எப்படி தெரிஞ்சது? இங்க ஒரு ஆளு நிப்பான் அப்படி கரை வேலை பார்த்துக்கிட்டு, அவன் அத்தா குழந்தை இது கரையேறிவா அப்படின்னு சத்தம் போடுவான். அவ பாதி வழி வந்துட்டு இருக்கோம். குழந்தை மேல மனசு வச்சுக்கிட்டே வேலை செய்வான். சமையலையும் அப்படித்தான், கொஞ்சம் அப்படிங்க ஏனையில படுத்து தொழில படுத்து அடுப்படையும் முடியாது. காதுல விழுந்து இல்ல, மனசுல விழுந்து. குழந்தை மேலேயே மனசு இருக்கிறதுனால குழந்தைய வயிற்று லெவலு, தொண்டை லெவலு எல்லாம் தெரிஞ்சு போகும். குழந்தை மேல மனசு வச்சு சமையல் பண்றதுனால ஐயா வந்து மத்தியானம் திட்டு வரோம், என்ன இவ்வளவு காரம் போட்ட, உப்பே போடல, எது திட்டு வரோம். நல்லாவும் இருக்கு. 2 வேலை என்பது மனதுக்கு சர்வசாதாரணம். ஒருவேளை உலகியல் காரியத்தை பார்க்கறது, ஒருவேளை இறைவன் மேல மனதை வைத்துக் கொள்வது, அது கஷ்டமாச்சே. அதுக்குதான் பயிற்சி. துரியாயுதத்தை செய்த அது என்னது? அதுக்கு பயிற்சி. நாளை காலைல வீட்டுல செய்ய போறீங்களா, அது என்ன? அதுக்கு பயிற்சி. நாளை சாயந்தரம் வீட்டுல இங்க வந்து செய்ய போறீங்களா, அது என்ன? சகஜரிஷ்டைக்கான பயிற்சியை தான் செய்யறோம். ஒரு பாசிரியர் நடத்த 4 நாள் என்னமோ தெரியல, எனக்கு தவம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்ததுன்னா நேரா உட்காந்துக்குமா கோணலா உட்காந்துக்குமான்னு தெரியல. உடல் உணர்வு போயிடும். நீங்க தவம் ஆரம்பிச்ச உடனே எனக்கு இறைநிலை உணர்வு வந்து, அப்புறம் துரியம் திடுக்க முடியுது. நாங்க ஒன்று அங்க இருக்கும்போது சந்திரன், சூரியன், சக்திகள் எல்லாமே திடுக்கு தூக்கி போகுது. ஏன் நான் அங்கேயே இருக்கிறேன், ஆரம்பத்திலே இருந்து அங்கேயே இருக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஆஹா அந்த அற்புதத்தை. அப்புறமா என்னன்னா முடிச்சுட்டாரு, எனக்கு முடிக்க மனசு இல்லை. அதனால அப்படியே இருந்துட்டு அப்புறம் முடிச்சு பார்த்தா நீங்க எல்லாம் என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க, என்ன இன்னும் லட்சம் ஆரம்பிக்க மாட்டேங்கிறாங்க, எப்ப ஓடி போடுது. அந்த உணர்வு என்ன எழுப்பி விடுது. ஆனந்தமா இருக்கும். நீங்க என்ஜாய் பண்ணி பாருங்க. கொஞ்சம் காலம் பிடிக்கும். அதற்கு காலம் பிடிக்கிட்டு நான் பாட்டுக்கு மற்ற வேலையை பார்த்துட்டு கூட தவம் செய்யணும். காலமால தவம் செய்து வந்தாலே சில வருடங்கள் கிடைக்கும். அப்போ அது என்னவா இருக்கும்? சலிப்பு இல்லாத தொடர்ச்சியான என்னது ஹேபிட், பழக்கமாக போகாத.
அறிவை மயக்கிடாத, கோயில மயக்கிடுது பாருங்க, மயக்கத்தை தராத ஒரு இன்பமாக அதுதான் பேரின்பம். சிற்றின்பமே இந்த மாதிரி இருக்குது, நல்லதான இருக்குது சிற்றின்பம். இட்லி மொளாப்பொடி வச்சு சாப்பிட்டு பாருங்க. ஆமா, எப்படி மொளாப்பொடி அரைக்கிறது தெரியுமா? இதெல்லாம் கிரன்னு அரைக்கிறாங்களே, அப்படியா இருக்குது. பட்டை மிளகாய வச்சு பூண்டு வச்சு அரைச்சு நல்லெண்ணெய் நல்லா வெட்டி குழப்பிட்டு கிண்ணத்துல வச்சுக்கணும். குழப்பிட்டு இட்லியை தொட்டு அந்த எண்ணெயை மட்டும் தொடுத்திக்கணும். மிளகா அதுலயே இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்ப குடலுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. என்னதான் வெறும் எண்ணெய் இதனால அதுல வர்றது யாரும் குடல் ஒத்துக்க மாட்டேன். என்னமா நல்லா இருக்கும் தெரியுமா? ஆனா தொடர்ச்சியா இருக்காது, தீங்கு தரக்கூடியதே. ஆகவே உலகியல் இன்பங்கள்ல பிரியும் கொள்வது மாயை. இதுதான் சரி, இதான் சொந்தம், இதுதான் அப்படின்னு உலகியல் இன்பங்கள்ல பிரியம் கொள்வது மாயை. அது தொடர்ச்சியானதல்ல, துன்பமாக மாறிடும், மயக்கத்தை தரும் ஹேபிட்டாக மாறிடும் என்பதனால உலகியல் இன்பங்கள்ல பிடிப்பு கொள்வது தப்பு. அதனாலதான் வள்ளுவர் ஒரு வார்த்தை அழகா போடுறார் பாருங்க, பற்று கொள்ளக்கூடாது. அது இல்லாம இருக்க முடியாது என்பது அந்த வார்த்தை விளக்குது. இது மேல தீவிரமான பிடிப்பு கொள்ளக்கூடாது, பற்று. நண்பர்களே, நிறைய உதாரணம் இருக்கு அதுக்கெல்லாம். அதெல்லாம் பழைய காலமா போச்சு. யாராவது அம்மியில மிளகா அரைச்சி பழக்கம் உண்டா? உனக்கு இருக்குதா? பூவும் அரைக்கிறியா? ஐயோ, சாப்பாடு நல்லா இருக்குமே உங்க வீட்டுல. பல காரணம் இருக்குது. சரி, அவ்வாறு அம்மி அரைக்கும் போது நாம கொடுத்த மனசு அப்படி இருக்கும். அப்படி அரைக்க கூடாது, ரொட்டேட் ஆக்கணும். பழவி பிடிக்கணும், பிடிக்காம இருக்கணும். அந்த லெவல் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம பேனா பிடிச்சு எழுதுறோம் இல்லையா, முத எப்படி எழுதணும்? ஏறுகிற மாதிரி கொஞ்சம் பென்சில் மட்ட பென்சிலா இருந்தா உடச்சுக்கோ, அந்த இடத்துல பிடிக்கிற இடத்துல உடச்சு. இப்ப எப்படி எழுதுவோம்? பென்சில் வைக்காம எழுதுறோம் இல்லையா? அந்த மாதிரி பிடிக்கவும் செய்யணும், பிடிக்காம இருக்கணும். அதனால காய்ப்பு வராது. அந்த காலத்துல உலக்க போடுவாங்க. ஏமா இடிப்பியா? உரல் இல்ல, உரல் உலக இல்ல, ரெட்டை விளக்கு போடுவாங்க. நம்மகிட்ட கொடுத்தாங்கன்னா கிட்டிய பிடிச்சுக்கிட்டு நங்கடி வச்சு அவன் கையேறி இது பழக்கப்படுத்த காய்ச்சி போகும். வேலையும் நடக்கணும், அது கை எரியக்கூடாது, கொப்பளிக்க கூடாது, காய்ப்பு வரக்கூடாதுன்னா பிடிக்காமல் பிடிக்க வேண்டும். வீட்டுல கத்தி இருக்கும், தேங்காய் வாங்கி போடுவாங்க, மட்டை தேங்காய் ஒழிக்கணும். இந்த பழக்கம் இருக்குமே, கெட்டியா பிடிக்க கூடாது. அவ்வாறு உலகியல் இன்பங்களையும் மனம் கெட்டியாக பிடிக்கக்கூடாது. ஏனென்றால் இயற்கையில இருக்கக்கூடியது இன்பம். அந்த இன்பம் தெரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் துன்பத்தை இறைவன் வச்சிருக்கிறான். அந்த துன்பத்தை வச்சிட்டு துன்பத்தை போக்கிக் கொள்வதற்கு வழிமுறைகளும் வச்சிருக்கிறான். இயற்கையில இருக்கக்கூடியது இன்பம் 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 மட்டும்தான். அந்த இன்பத்தை உணர்வதற்காக கொஞ்சம் துன்பத்தை வச்சிருக்கு. இந்த பாயசம் சாப்பிடுறாங்க பாருங்க, பாயசம் சாப்பிட்டா என்னமா இருக்கும்? பாயசம் சாப்பிட்டுட்டே இருங்களேன், வயிறு கொள்ளாது. அதுக்கு தந்தன இருக்கு. ஒரு கிண்ணம் பாயசம் எடுத்துங்க, ஒரு ஸ்பூன் நுனியால கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டே இருக்கு. அதுதான் உண்மையான இன்பம். சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா போதும்னு சொல்லுங்க. அது என்ன செய்வாங்க தெரியுமா? இந்தாங்க அப்பளம். அப்பளத்தை கொஞ்சம் கடிச்சிட்டு பார்த்தா திட்டுப்பா இருக்குது. வர வர திட்டுப்பு குறைஞ்சிட்டே இருந்தது. அப்பளம் கொஞ்சம் சாப்பிட்டோம்னா மறுபடியும் திட்டுப்பு தெரியும். அந்த மாதிரி இயற்கையில இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய இன்பம் இன்பமாகவே 24 மணி நேரம் 360 நாள் இருக்கும்போது தகட்டும். ஆமா என்ன அப்படின்னு அது மேல ஒரு பிரியம் கொள்ளாது. ஆகவே இறைவன் கொஞ்சம் அப்பளம் மாதிரி துன்பம் வச்சிருக்கிறான். 3 விதமான துன்பத்தை வச்சிருக்கிறான். பசித்தாகம், வெப்பத்தட்ப ஏற்ற இறக்கம், உடல் கழிவு பொருளின் உந்துவேர் என்று 3 துன்பங்களை வைத்திருக்கிறான். ஐயோ இறைவன் துன்பத்தை வச்சுட்டானா அப்படின்னு நினைக்காதீங்க. அதை போக்கிக்கிறதுக்கு இன்பமும் வச்சிருக்கிறான். என்ன அது? சாப்பாடு, டிரெஸ், ஆடை, உரை, மண்ணு, தண்ணி, பாத்ரூம், மக்கு, இன்னும் என்ன வேணும்? இதெல்லாம் யாரு? நீங்க உங்க சீதனமா கொண்டாந்தீங்களா? எல்லாம் இறைவன் கொடுத்தது.
இவ்வளவு வச்சிட்டு துன்பத்தை கொடுத்தானா? துன்பத்தை கொடுத்துட்டு இதெல்லாம் பணம் தானா? சின்ன பாயிண்ட் நல்லா ஆராய்ச்சியில கொண்டாடணும். இறைவன் மேலே புகார் சொல்லுவாங்க. எப்படி அந்த இறைவன் என்னதான் இருந்தாலும் துன்பம் வைக்கலாமா அப்படின்னு. அந்த துன்பம் இன்பத்தில் இருக்கிறது தெரியாது. நிழலின் அருமை வெயிலில் தெரியும். ஆகவே இன்னால துன்பம் கொடுக்க போறான்ல ஜீவராசிகளுக்கு. அதுக்காக ஜீவராசிகள் தோன்றுவதற்கு முன்னாலே எல்லாத்தையும் படைச்சு வச்சுட்டான். என்ன பஞ்சபூதம் தான், மண்ணு நீரு நெருப்பு காற்று வீடு. வேற நீங்க எதை எடுத்து என்ன செய்யறீங்க? துன்பம் உண்டு பண்ணிக்கிறதுக்கோ இன்பம் உண்டு பண்ணிக்கிறதுக்கோ எதுக்கோ, யாருக்கோ கெடுதல் பண்றதுக்கோ யாருக்கோ உபகாரம் பண்றதுக்கோ. நீங்க இந்த 5 பூதத்தை எடுக்காம என்ன எடுக்க போறீங்க? ஆகவே இறைவன் ரொம்ப புத்திசாலி, இன்பத்தை ஏற்படுத்தினான். ஆனா அந்த இன்பம் கண்ணதாசன் சொல்ற மாதிரி காட்டிலே எரித்த நிலவு யாருக்கு பிறகு, கடலில் பெய்த மழை யாருக்கு பிறகு. அந்த மாதிரி ஜீவராசிகள் தோன்றும் முன்னால இயற்கையில இன்பம் இருக்குன்னு யாரும் தெரியாது. என்ன பிரயோஜனம்? ஆகவே அவன் படைத்த அந்த இன்பத்தை அனுபவிப்பதற்காக ஜீவராசிகளை இறைவன் படைக்கும். ஜீவராசிகளை படைச்சா இன்பத்தை கண்டு இன்பத்திலேயே 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 இருந்தா தண்ணீரிலே மீன் அறிதல், கண்ணீரை யார் அறிவார்? அதனால ஒரு மாதிரி அப்பள மாதிரி கொஞ்சம் துன்பத்தை படைக்கணும். அதான் பசிதாகம். பசி வந்துருத்தா ஐயோ துணவாக சொல்லக்கூடாது, உடனே சோறு சாப்பிடுங்க. சோறுன்னா என்ன? மண்ணும் தண்ணியும் யாரு கொடுத்தா? இறைவன் ஏற்கனவே படைச்சு வச்சு. அந்த மண்ணையும் தண்ணியும் சோறாக்கக்கூடிய வித்தையும் சொல்லி கொடுத்து வச்சிருக்கான். என்ன இன்பம் தான். நடுவில் நடுவில் துன்பம் வரும், அதை நீக்கிட்டாக்கா அவர் இன்பம் தான். மிச்சம் இருப்பது இன்பம். இறைவன் கொடுத்த இன்பத்தை, இறைவன் கொடுத்த மெட்டீரியல் அண்ட் கமாடிட்டிஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை, உபகரணங்களை கொண்டு இறைவன் கொடுத்த துன்பத்தை இறைவன் கொடுத்த உபகரணங்களை கொண்டு நீங்கள் போக்கிக் கொண்டால் இன்பம் இருந்து கொண்டு இருப்பது தெரியும். சாப்பிட்டீங்களா? சாப்பிடுங்களா சாப்பிடுங்களான்னு கேட்கல. சாப்பிடும்போது இன்பமா தான் இருக்கும், நான் அதை கேட்கல. சாப்பிட்டீங்களா? இப்ப இன்பம் என்னமா இருக்கு? துன்பமா இருக்குதா? இல்லையே. இதுதான் இயற்கையில உள்ளது, இறைவன் தந்தது இதுதான். நடுவில் கொஞ்சம் துன்பத்தை கொடுத்து அதை மாத்திக்கிறதுக்கு இன்பத்தை கொடுத்து சமப்படுத்திட்டான். இந்த இன்பத்தை மகிழ்ச்சி ஒரு வேறொரு வார்த்தையில சொல்லுவாங்க, திருப்தியும். பசிக்கும் சாப்பாட்டுக்கும் நடுவில், சாப்பாட்டுக்கும் பசிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய திருப்தி. சாப்பிட்டீங்கல்ல, அடுத்த பசிய போறோம் 3 மணி நேரம் கழிச்சு. அது வரைக்கும் எப்படி இருக்குது? இது யாராவது என்ஜாய் பண்றாங்களா? வயிற்று வலி வந்துட்டோம், ஒரு வேளை சாப்பாட்டுக்கும் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கும் வயிற்று வலி நடுவில். வயிற்று வலிக்குது வயிற்று வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வயிற்று வலிக்கலேன்னு வச்சிருங்க. வயிற்று வலிக்கலேன்னு சொல்றாங்களா? சொல்லணுமா வேணாமா? வயிற்று வலிக்கலன்னு சொல்லு, நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு, இனிமையா இருக்குது, அமைதியா இருக்குது அப்படின்னு சொல்லணுமா வேணாமா? சொல்லணும். சொல்ல வேண்டாம், ஆனா நினைத்து பார்க்க வேண்டும். இறைவன் எதனால்தான் எத்தனை கோடி இறைவன் வைத்தா இன்பம், எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா என்று பாரதியார் நினைந்து வியந்தது இதுதான். ஆனா மாயை என்பது என்னவென்றால், இந்த இயற்கை துன்பத்தை தீர்த்துக் கொள்ளும் போது ஏற்படக்கூடியத இன்பம்னு பெயர் வச்சு, அது இல்லை இன்பம். அது போன பாடு இருக்கு பாருங்க. சாப்பாடு வச்சுட்டீங்கன்னா 8 மணிக்கு சாப்பிட்டீங்க, 9 மணிக்கு 10 மணிக்கெல்லாம் இருக்குது பாருங்க, அது இன்பம். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அது இருக்குது பாருங்க, பசி போயிட்டே இருக்குது. சாப்பிட சாப்பிட பசி போயிட்டே இருக்குது பாருங்க. இத இன்பம் நினைச்சு சாப்பாட்டிலே இன்பம் இருக்கிறதே அப்பா, இதுதான் மாயை. அந்த மாயில தான் எல்லாரும் இருக்கிறாங்க. ஆகவே சாப்பாடு முக்கியம். சாப்பாடு அடிக்கடி, சாப்பாடு அதிகம், சாப்பாடு எனக்கே தான், உனக்கு கொடுக்க மாட்டேன். என் சாப்பாட்டை நீ எடுத்தினா அடிப்பேன், ஆனா உன் சாப்பாட்டையும் நான் பிடிப்பேன். இப்படிதான் உலகத்துல இருக்கு. உலகம் தான் அடுத்தவர்கள் இன்பத்தை பறிப்பது, தனது இன்பத்தை பங்கிட்டுக் கொள்வதில்லை. இதுதான் மாயை. நண்பர்களே, இயற்கையில எடுத்து அனுபவிச்சு குறைச்சிட உங்களால் முடியாது. சரி, உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால இறைவன் செய்து வைத்த ஏற்பாட்டின்படி அடிக்கடி துன்பம் வரும். அந்த துன்பத்தை நீக்கிக் கொள்வதற்கு பொருள்கள் வேண்டும்.
அந்த பொருள் தீந்துருமோன்னு பயம், பத்தாதோன்னு பயம், எதிர்காலத்துல கிடைக்குமான்னு பயம். இதுதான் மாயை. இறைவன் என்ன தூங்கிட்டா இருக்கிறான், அப்படி தூங்குறதா காட்டினா கூட யோக நித்திரைன்னு. இறைவனுக்கு சகல ஜீவராசிகளுக்கும் தேவையானதெல்லாம் படைச்சு சகல ஜீவராசிக்கும் தேவையான நேரத்துல கொடுக்கறதுதான் இறைவனுடைய வேலை. இந்த உணர்வு உங்களுக்கு வந்து போச்சுன்னா அது ஞானம். ஆகவே உங்களுடைய நடுவில் வரக்கூடிய துன்பத்தை நீக்கிக் கொள்ளும் பொழுது நடுவில் ஏற்படுது பாருங்க இன்பம். இதை நீங்கள் நினைத்து ஏங்கி ஓடி தேடி பெற்று காத்து அடித்து பிடித்து கொண்டிருப்பது மாயம். அது இருக்குது என்பது, கிடைக்கும் என்பது, தருவான் என்பது, நான் மட்டும் கொஞ்சம் உழைக்கணும், நல்லவங்களா இருக்கும். உழைச்சிட்டு நல்லவங்களா இருந்தா இறைவன் குறைக்காம தருவான். உழைக்கலன்னா குறைச்சிடுவான். நல்லவங்களா இருந்தா இன்னும் கொஞ்சம் குறைச்சிடுவான். ஆனா அடியோட குறைச்சிட மாட்டான், செத்து விடுவோம். அதனால உயிரை வச்சுக்குவா, குறைச்சு கொடுக்கும். அதனால அங்க வலிக்கும் இங்க வலிக்கும். 12 மணிக்கு சாப்பாடு கிடைக்காது, 2 மணிக்கு கிடைக்கும். 2 மணிக்கு கிடைச்சாலும் முக்கால் வயிற்று கிடைக்கும். மோரு சோறு இல்லாம போயிடும், அல்லது மோரு இல்லாம போயிடும். இதெல்லாம் நம்ம பாவத்துக்கு தக்க வரும், நல்லவர்களா இல்லாத தன்மைக்கு தக்க வரும், உழைக்காததுக்கு தக்க வரும். உழைப்பு என்றால் உடலாலோ அறிவாலோ உழைக்கணும். அந்த மாதிரி உழைப்பு என்பது இல்லாம போனதுனால நாமே நமது இன்பத்தை தேடிக்கொள்ளணும் என்ற ஒரு நிலை இல்லாதனால உணவு முதலிய அனுபவ பொருளிலே இன்பம் இருக்கிறது என்று நினைப்பதனால அதை பெற வேண்டும், சேர்த்துக் கொள்ள வேண்டும், யாரிடம் இருந்தாவது எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலை மாயை. இது தேவையே இல்லை. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த மேட்டூர்ல மே மாசம் என்னவோ மாதேஸ்வரன் திருவிழான்னு ஒன்று நடக்குது. மேட்டூர்ல இல்ல, அது எங்கேயும் நடக்குது. மேட்டூர்ல கூட்டம் வருது. 4 பேர் மாட்டிட்டேன் வந்துடுறேன். போகும்போது நீக்கு பகுதியா மாட்டிட்டேன், வரும்போது கொஞ்சம் பஸ் எல்லாம் அதிகமா விட்டாங்க. விழா முடிஞ்சு ஜனங்க திரும்பிட்டு இருக்காங்க. மேட்டூர் பஸ் ஸ்டாண்ட் முழுக்க ஜனங்க நின்று இருந்தாங்க. நான் போகும்போது வரும்போது ஜனங்க நிக்கிறாங்க, பஸ் அதோட நிக்குது. 2 பஸ் நிக்குது, ஒரு பஸ் ஒடியாது. நிக்கிற பஸ்ல அந்த பஸ்ல போங்க, அவன் டைம் சொல்றாங்க. அவன் நிறுத்துறான். ஜனங்க துமு அந்த பஸ் போறான். எத்தனை பேர் போறாங்க? 50 பேர். பஸ்ஸோட கெப்பாசிட்டி எவ்வளவு? 60 பேர். ஆகவே ரஜினி படமா என்ன படமான்னு தெரியல, ஏதோ ஒரு படம். அதுல அவர் டிராபிக் கான்ஸ்டபிளா இருக்கிறார். மாறி மாறி வருவார். காதல் சீனை எனக்கு தெரியல, சும்மா துக்கடா டிவியில பாக்குறது. அந்த ஆட்டோக்காரங்க எல்லாம் பட்டையா கோடு போட்டிருக்கிறாங்க பாருங்க, நடைபாதைக்காக உள்ள. அதை தாண்டி நின்னுக்கிறாங்க. ரஜினி ஒரு மரம் மறைக்கிறாரு, எல்லாம் பின்னாலே போயிடுறாங்க. எம்ஜிஆர் சீரடு பிடிக்காமையே படம் எடுத்தாரு பாருங்க. இது நல்ல காட்சி. ரஜினிய கமலா இந்த மாதிரி 10 படம் எடுத்தா இந்த நடைபாதையில நிப்பாட்டுவாங்களா? யாருக்கு அந்த கருத்து இருக்கு? அப்புறம் அதே பாடல் காட்சியில அப்புறம் ஒரு கண்டக்டரா இருப்பாரு. அது ஸ்கூல் பஸ் கண்டக்டர். யூனிஃபார்ம்ல நிறைய பசங்க வரும். இவரு ஏறும் வழியில நிப்பாரு. பஸ்ஸுக்கு எதிரில இருந்து அந்த ஸ்டூடெண்ட் வருவாங்க. இறங்கும் வழி இருக்கு பாருங்க, இந்த பசங்க தான் ஏற போகுது, வேற யாரும் ஏற போறது இல்ல. இறங்கும் வழியா ஏறி உட்காந்துட்டா பாதி பேரு, ஏறும் வழியா பாதி பேர் ஏறி உட்காந்துக்கலாம் இல்லையா? இல்ல, இவர் நிக்கக்கூடிய ஏறும் வழிக்கு எல்லா பசங்களும் ஏறி உட்காரு. இப்படி 10 படத்துல காட்டினா கமல்ஹாசன் அவங்க விஜய் எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்களாம் மாட்டாங்க. ஆனா இன்னும் தப்பி தவறி 2 சீன் இந்த மாதிரி வந்துச்சு. மேட்டூர்ல என்ன நடக்குது? கண்டக்டர் கத்துறாரு, நீங்க மெதுவா ஏறினீங்கன்னா நான் சீக்கிரமா வண்டி எடுக்கலாம், நீங்க இப்படி அடிச்சு பிடிச்சிட்டு ஏறினீங்கன்னா நீங்க ஏறி முடிக்கிறது 10 நிமிஷம் ஆகும், அதுக்குள்ள இன்னொரு பஸ் வந்துருவாங்க. அவ்வளவு பஸ் சொல்றேன். அப்படிதான் ஏறிக்கிட்டு 10 பேர் 20 பேரு மிச்சம் இருக்கும்போது இன்னொரு பஸ் வந்துருக்கு. இவங்கெல்லாம் முத்து போனோம் அந்த பஸ்ஸுக்கு ஓடுறேன். இந்த பஸ் டிரைவரை இறங்கி போயிட்டாரு, அந்த பஸ் டிரைவர் வண்டியில இருக்கிறாரு. இதுல ஏறினவங்களும் இறங்கி அந்த வண்டி ஓடுறேன். அந்த வண்டி ஃபுல்லான அந்த டிரைவர் இறங்கிடுறாரு, இந்த ஏறி அங்கிருந்து இறங்கி ஓடியாரு. இது தமாஷா இருந்து பல பஸ் நான் வேடிக்கை பாக்குறேன். எனக்கு ஃப்ரீயா ஒரு பஸ் வேணும், மோஸ்ட் கன்வீனியன்ட் சீட்டா பார்த்து உட்காந்து போவேன்.
போறவங்க எல்லாம் போகட்டும், மணி 6 தான் ஆகுது. இதேதான் உலகத்துல. எனக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காது அப்படின்னு ஆட்டம் பறக்கம் பிடிச்சி வச்சு சாப்பிட்டு கொடுத்து வச்சுக்கிறது, அடுத்தவங்களுக்கு கிடைக்காம வச்சுக்கிறது. மருமகள் மிச்சம்லாம் மாமியார் சாப்பிடுறது, மாமியாருக்கு மிச்சம்லாம் மருமகள் சாப்பிடுறது. இப்படி உலகத்துல வந்து இருக்கிறது எல்லோருக்கும் போதுமான இருக்கிறது. 2 கண்டிஷன், உழைத்து விட்டு இருக்க வேண்டும், பாவப்பதிவு இல்லாமல் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்ற கருத்து இல்லாமல் ஒவ்வொருவரும் துன்புற்றுக் கொண்டிருக்கிறார்கள், எல்லோரையும் துன்புறுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். நம்பிக்கை வேண்டும். எதிர்காலத்துக்கு சேர்த்து வச்சுக்கிறது இல்லைங்களா? உங்களுக்கு தைரியம் இருந்தால் சேர்த்து வைக்காதீங்க. தைரியம் வந்து சேர்த்து வைக்காது. இறைவன் கொடுப்பான். பொண்ணு கல்யாணம் வந்தா என்ன பண்றது? பொண்ணு கல்யாணம் வரும்போது கொடுப்பான். இப்போ கொடுத்தா நீங்க வெட்டி போட ஆரம்பிச்சிருவீங்க, அல்லது சூதாரி தோத்துருவீங்க, அல்ல யாராச்சும் பார்ட்னரை சேர்ந்து கொடுத்து அவன் சுவாகா பண்ணிட்டு போயிடுவான், அல்லது சிட்டு ஃபண்ட்ல போட்டு அவன் யாப்பம் விட்டு போயிடுவான். அதனால இறைவனுக்கு உங்களுக்கு பொண்ணு இருக்குன்னு தெரியும். அவன் உன் பொண்ணு இல்ல, அவன் பொண்ணு. அவன் தான் மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறான், தக்க மாப்பிள்ளைய பார்த்துன்னு வச்சுங்க. ஆகவே அப்பொழுது நண்பர்களே, நான் இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கிறேன், என்னன்னு தெரியல. பொருளாதார தட்டுப்பாடு கிடையாது, ஃப்ளோவில் தான் இருக்குன்னு வச்சுங்க. வரவும் போக மாதிரி நான் பாண்டிச்சேரியில் இருந்த காலத்தெல்லாம் தட்டுப்பாடு, அதுவும் 20 வருஷத்துக்கு முந்தைய காலம், 1976 to 80 கடன் வாங்கிதான் காலம் வரும். மாசம் மாதம் கடன் அடைச்சிடும். 1ஆம் தேதியில இருந்து அரிசி புளியெல்லாம் கடன் வாங்கிட்டே இருக்க வேண்டியது. 36ஆம் தேதி எல்லா கடன் அடைச்சிட வேண்டியது. இந்த லெவல்ல திடீர்னு என் தங்கச்சி வரும், அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணம், அண்ணன் நீங்க வந்து இருந்து நடத்தி கொடுங்க அப்படின்னு வச்சிருக்கோம். நான் வந்து இருந்து நடத்துறதுலாம் அப்புறம் மொய் போட வேணா, மாமன் சீர் செய்ய வேணா, எனக்கு கடன் வாங்கிட்டு வேணும். அந்த காலத்துல என்னோட லெவலுக்கு 300 ரூபாய் வேணும். இப்போ 3000 ரூபாய், 4000 ரூபாய், 5000 ரூபாய் ஆயிடும் வச்சுக்கோங்க. 300 ரூபாய் வேணும். 300 ரூபாய்க்கு நான் எங்க போவேன்? இப்போ எங்க வீட்டுக்காரமா என் தங்கச்சிட்டு பேசவே மாட்டாங்க. இதே நினைச்சுக்க 300 ரூபாய் வேணுமே, 300 ரூபாய் வேணுமே, இந்த பொண்ணு வேற பத்திரிக்கை வச்சுட்டு போகுதுங்கிற ஒரு கவலையிலேயே அவங்களோட மாகம் கொடுக்கும். அது அழுகிட்டே போகும். நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க பாட்டுக்கு இருக்கிறீங்களே, அது வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போச்சா உங்களுக்கு தெரியாதா? நீங்க பாட்டுக்கு இப்ப சும்மா இருக்கிறீங்களே, எங்கேயாச்சும் போய் யாராச்சும் கேட்டு வாங்கிட்டு வாங்க. நான் போய் கேட்க மாட்டேன், வாங்க. கரெக்டா 4 நாள் இருக்கும்போது, 5 நாள் இருக்கும்போது ஒரு அரியர்ஸ் வரும். இப்போ 6 மாசம் அரியர்ஸ் டான் கொடுத்துறாங்க இல்லையா, டிஏ அரியர்ஸ். அந்த காலத்துல நினைச்சுக்கிட்டா கொடுப்பாங்க, சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க போராட்டம் எல்லாம் நடத்தி அப்புறமா அவங்க கொடுப்பாங்க. அந்த மாதிரி கரெக்டா அரியர்ஸ் 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷத்துக்கு தேங்கி இருந்து லம்பா அரியர்ஸ் வரும். அது 300 ரூபாய் கிடைக்கும். ஒரு ஒண்ணு இல்ல 4 ஒண்ணு கட்டி கொடுத்து வரணுங்க, ஒவ்வொரு ஒண்ணுக்கும். சில சமயத்துல பார்த்தா அரியர்ஸ் முன்னாடி வந்துடும், தங்கச்சி பின்னால வரும். இதை கண்டுபிடிக்கணும். ஆகவே கவலைப்படுவது மாயை. இல்லாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்பது மாயை. போதாதோ என்பது மாயை, கிடைக்காதோ என்பது மாயை. எல்லாம் ஏற்கனவே இருக்கிறது, அதனால் கிடைக்கும். தனி ஒருவனு குணவில்லையல் ஜெகத்தினை அழித்திருவன்னார் பாருங்க பாரதியார். அந்த தைரியம் வேணும் நமக்கு. கிடைக்க நிச்சயமா கிடைக்கும். நமது அருள் தந்தை வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் சொல்றேன். 1980 காரைக்காலில் ஒரு சிறப்பு பயிற்சி மகிழ்ச்சி வச்சு 7 நாள் நடத்தணும். அதுல நாங்க ஒரு தப்பு பண்ணிட்டோம். 4 வருஷத்துக்கு முன்னால ஒரு பயிற்சி நடந்தது. அதுல இந்த ரேட்டு போடுறோம் பாருங்க, பயிற்சி கட்டணும்னு, அது ரொம்ப குறைச்சு போட்டோம். அதனால முன்ன நடத்துறவங்க கை கடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. 80ல ரொம்ப புத்திசாலித்தனமா நல்ல பெரிய ரேட்டா போட்டோம். 35 ரூபா போட்டோம், இப்ப 80 ரூபா போட்டோம். அது என்னாச்சு, செலவு போக மிச்சம் இருக்கும் போல இருக்கு. அந்த காலத்துல மண்டபத்துல கணக்குல சேர்த்துக்கிற பழக்கம் இல்லை. அது மிச்ச தொகை மகிழ்ச்சி கீழே கொடுத்தேன்னு. ஆகவே ஒரு தொகை 2000 3000 மகிழ்ச்சி கொடுத்துட்டு, இந்த கணக்கெல்லாம் சரியா பார்க்கணும் சாமி. சில பேர் பணம் கொடுக்காம இருக்கிறாங்க, சில பேருக்கு நான் காசு கொடுக்க வேண்டியா இருக்குது, ஹோட்டல்லாம் காசு கொடுக்கணும்
கணக்கை சுத்தமா போட்டுட்டு இன்னொரு இன்ஸ்டால்மெண்ட் பண்ணான்னு தரோம் சாமி. அவங்க கொடுத்தா கொடுக்காது போது அவங்க போயிட்டார். 2-3 மாசம் ஆயிடுது. நான் இப்ப பாண்டிச்சேரியில இருக்கிறேன். பாண்டிச்சேரி கரைக்கால வந்து கணக்கெல்லாம் முடிச்சுட்டு 3000 ரூபாய் தொகை கொடுத்தாங்க. அதை எடுத்துட்டு பாண்டிச்சேரி போய் வச்சிருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கிளம்பி மெட்ராஸ்ல இருக்கிறாங்க உள்ள போனேன். அவங்க உட்காருங்க, எப்ப வந்தீங்க, என்ன சாப்பிட்டீங்களா பண்ணீங்களா அப்படின்னு விசாரிச்சாங்க. எங்க வந்தீங்க திடீர்னு? ஒன்னும் ஒரு வேலையும் இல்ல, ஒரு பயிற்சியும் இல்ல, ஒன்னும் இல்ல, திடீர்னு வந்திருக்கீங்க. எங்க இல்ல சாமி உங்களை பார்த்து போலான்னு வந்தேன். அப்படியே ஒரு பணம் கொஞ்சம் வச்சப்பட்டது கொடுத்துருக்கோம். பணமா எவ்வளவு? 2000 ரூபாய். கொண்டா என்ன மகிழ்ச்சி இப்படி சொல்றாங்களே, ரொம்ப சந்தோஷமா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். அது நாளன்னைக்கு நான் டெல்லியில இருக்கணும். நாளைக்கு நாளும் டிக்கெட் வாங்கணும். 300 ரூபாய் வேணும். 1 பைசா கையில இல்ல. என்ன பண்றது? நான் போறது அருள் பண்ணி, அங்க ஒரு 200-300 பேர் எனக்காக காத்திருப்பாங்க. என் வேலையா போகல, என் சந்தோஷத்துக்கு போகல, இறைவனுடைய வேலையா போறேன். ஆகவே என்னை அழைச்சிட்டு போக வேண்டியது இறைவனுடைய பொறுப்பு. அதுக்கு டிக்கெட் வேணும், 300 ரூபாய் வேணும். எவன் தலையில கட்டி அனுப்புறான் பாப்போம் அப்படின்னு பாத்துக்கிட்டே இருந்தேன். நீ வர என்ன? ஐயோ போகணுமே, என்ன பண்றது, காசு இல்லையே. அவட்ட கேட்பமா, இவட்ட கேட்பமா, கடன் கேட்பமா, இல்ல புரோகிராம ஒரு வாரம் தள்ளி வச்சுக்குமா, தண்ணி கொடுக்குமான்னு மனம் கவலைப்பட்டுன்னு வச்சுங்க, மனம் குழம்புச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் அடுத்த வாரம் போகணும் உட்காந்துருப்பேன். அங்க தேவை இருக்கிறதுனால நான் அகாரணமா ஒரு விசிட் பண்ணிட்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஆகவே தேவையை ஏற்படுத்துபவனே உனக்கு தெரியாது, அதை பூர்த்தி செய்யணும் என்று. இந்த ஞானம் தான் பெரிய ஞானம். அதே மாதிரி வருதுன்னா போதும்னு சொல்லணும். அதுக்கு எனக்கு தெரிஞ்சு எஸ்கேஎம் தான் உதாரணம் வச்சிருக்கேன். அது என்னமோ தெரியல, அவர் எந்த வியாபாரம் செஞ்சாலும் வருது. ஆனா அப்படியே வச்சிருந்தாருன்னு வச்சுங்க, எல்லாத்தையும் ஈரோடு மாவட்டத்தையும் விலைக்கு வாங்கிடுவார். ஈரோடு மாவட்டத்தில் இப்ப 1ஆம் நம்பர் பணக்காரன் இல்ல தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு லவுட்டு பணக்காரன் நிறைய இருக்கிறான். அந்த பணக்காரன்லாம் விலைக்கு வாங்குற மாதிரி பெரிய பணக்காரன் ஆயிடுவாரு. வந்ததெல்லாம் வச்சிருந்தா தட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. போதும் போதும் போதும், வருது வருது வருது, போதும் போதும். ஈரோடு மாவட்டத்தில் ஒரு பெரிய கோடீஸ்வரர் சொல்லுவாங்க, அவருக்கு கடன் தான், மானம் போகலாம். அதனால தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டாராம். வேற அரைச்சு குடிச்சிட்டு செத்து போயிட்டாராம். ஹார்ட் அட்டாக்னு கதை பண்ணிட்டாங்களாம். நீங்க கேள்விப்பட்டீங்களா? ரானார் அவனார் என்னார் சொல்லுவாங்க. கோடீஸ்வரனுக்கு லட்சக்கணக்கில் பணம் கடன். எஸ்கேஎம் கடன் இல்லையே. ஏன்? அவரு சேர்த்து வச்சிருந்ததுனால அது ஒரு நேரம் எப்படி போச்சோ எப்படி போடுமோ அப்படி போயிடுச்சு. இவரு சேர்த்து வைக்காம லெவல் பண்ணிட்டே இருக்கிறார். நல்லா ஏசியில வளர்றாரு, பெரிய கார்ல போறாரு, படகு கார்ல. வாழ்க்கை அனுபவத்தை பறிச்சுக்கல. ஆனா அதுக்கும் மேல வந்தா வச்சுக்கல. எல்லாம் எங்கன்னு கேக்குறீங்களா? பாதி ஈரோடு பாதி ஆகிய. உங்களுக்கு தெரியுமா? ஈரோடு மண்டபத்துக்கு வந்திருக்கீங்களா? ஒண்ணு கூட மண்டபத்து காசு இல்ல. நீங்க சைக்கிள் ஷெட்டு வண்டி ஷெட் எல்லாம் வச்சிருக்கிறாங்க பாருங்க, அது வேதாத்திரி பப்ளிகேஷன், அன்பொழி அலுவலகம், அந்த கிளார்க் மார்க்கெல்லாம் உட்காந்துருக்கிறாங்களே, அது தவம் சேலை, அதுல போட்டிருக்கிற விரிப்பு, அதுல வச்சிருக்கிற மைக்கு, அது மேல உள்ள கூரை, அந்த மண்ணு, அந்த கட்டிடம் எதுவுமே மண்டபத்துக்கு. எப்ப போய் என்னென்ன தேவையோ அது மேல மேல கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். யூபிஎஸ் சிஸ்டம் வச்சிருக்கிறார். கரண்ட் போனா மைக்கும் ஃபேனும் வேலை செய்யும். இன்னும் என்ன வேணும்? ரொம்ப நேரம் கரண்ட் வந்தா ஜெனரேட்டர் போட்டுருவாங்க. யார் வீட்டு ஜெனரேட்டர்? அந்த மாதிரி ஈரோடு மன்றங்களுக்கு மன்றத்தான மன்றம், வேதாத்திரி பப்ளிகேஷன், அன்பொழி ஆபீஸ், இது எல்லாவற்றுக்கும் அவரே செலவு பண்ணுகிறார். எங்கிருந்து? இந்த ஓவர் ஃப்ளோவில் இருந்து. தேவைக்கு மேல வருது பாருங்க, அந்த தேவைக்கு மேலே எப்படி தட்டி விட்டே இருந்தா ஃப்ளோ இருந்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு ஃப்ளோ இருக்கணுமா தேங்கணுமா? காவேரியில ஃப்ளோ இருக்கணுமா இல்ல தேங்கணுமா? தேங்கினா என்ன ஆகும்? தேங்கினா தஞ்சாவூர் ஜில்லாவுக்கு போவாது. அங்கிருந்து மண்வெட்டி தூக்கிட்டு வந்துருவாங்க.
அதே மாதிரி இன்னைய தேதி வரைக்கும் ஆழியாருக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய காசு ஒரு கோடிக்கு மேல். வேற யாரும் எஸ்எல்ஜி கொஞ்சம் கொடுக்கிறாரு, இவருக்கு அந்த அளவுக்கு கொடுக்கல. அவருக்கு லெவல் கொடுக்கவே போதும்னு வச்சுக்கோங்க. வேற யாரும் அதோட பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க அங்க பேர் போட்டுக்கிட்டு ஒரு பைசா கொடுக்கல. நிலம் கொடுத்தோட சரி, இவர் கொடுத்து கொண்டே நல்லா சந்தோஷமா இருக்கிறாரு. 2 பசங்களுக்கு தனித்தனி பிசினஸ் வச்சு கொடுத்துட்டாரு. அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, இவருக்கும் வருது அவங்களுக்கும் வருது. அதுதான் போதும். போதும் என்பது அவருக்கு லட்சக்கணக்கில் போதும், ஒருத்தருக்கு 1000 கணக்கில் போதும், ஒருத்தருக்கு 100 கணக்கோட போதும். என்ன இருக்குதோ அதை வச்சு அப்படியே சமாளிச்சுக்கிட்டு அப்படியே ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டு ரோலிங்கில் இருந்துட்டு பராமரித்து கொண்டிருந்தா அதுதான் போதும். கொள்ளோங்கிறதுக்காக 25 இட்லி திங்கலாமா? கொள்ளாது. 5 இட்லி வச்சாங்களா போதும். இதுதான் ஞானம். இன்னும் 2 நல்லா இருக்குது, புதினா சட்னி நல்லா இருக்குது, இன்னும் 2 இட்லி தின்னுங்க, திங்கிறேன், இடம் இருக்குது, மத்தியானம் கொஞ்சம் குறைச்சிக்கணும், சமாதானம் சொல்லிக்குவார். இதுதான் மாறி. இது என்ன பண்ணுது? ஏப்பமாக, கேஸாக, மந்தமாக இதேபடியே போனா அல்சராக, அப்புறம் ஆஸ்பத்திரியாக போகுது பாருங்க. இதெல்லாம் நீங்க சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு போதும் என்ற மனநிலையில வாழணும்னா இறைநிலையோடு இருந்தால்தான் போதும் என்று சொல்ல தோணும். எந்த நேரமும் இறைநிலையோடு மனம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த நிலையை பெறுவதற்கு தவறாமல் காலை மாலை தவம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கலைச்ச தவம் கலையாது. நீங்களே கொஞ்சம் ஒரு 3 மாசம் 6 மாசம் பயிற்சி செஞ்சிருந்தா கண்டுபிடிச்சுக்கலாமே. தவத்தை முடிச்ச ஏற்பாடும் தவத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். முக்கியமா துரியம் ஒர்க் பண்ணணும், சும்மா இருக்கும் போதே ஆகின ஒர்க் பண்ணணும். இதை சில பேர் பயந்துருவாங்க, சில பேர் பயமுற்றுவாங்க. ஐயோ நீ சாந்தி செய்யுவாங்க. அதுதான் தவம் செய்யறோம். எந்த நேரமும் நம்ம கேட்காம நம்ம முயற்சி இல்லாமல் நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிரு, முடிஞ்சா எட்டி எட்டி பார் இறைவனை என்ற மாதிரி ஒரு நிலை வர வேண்டும். அது தானா வரும். நீங்க கொஞ்சம் விழிப்பா இருந்தீங்கன்னா சீக்கிரமா வரும். அந்த நிலையில மனம் வச்சுட்டா கடவும் தெரியாது, கண்ணியும் தெரியாது, வலியும் தெரியாது, அவசரம் தெரியாது, வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது, நல்லா இருக்கலாம். அதான் ஞானம். அந்த ஞானத்தை நீங்கள் எல்லாம் பெற வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்யலாம். வாழ்க்கை வளம்.